மொத்தம் 3 எலி மருந்து. அவங்க எதை நினைச்சு அதை ஆர்டர் போட்டாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப அவங்க அழுதுட்டே பேசுனதை பார்த்தா அவங்க ஏதோ சம் இஷ்யூக்காண்டி தான் இதை ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசினேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சூசைடு அந்த எடுக்காதீங்க, சூசைடுக்காண்டி தானே இதை போட்டீங்க அப்படின்னா. இன்னைக்கு டே என்ன நடந்துச்சு? அன்னைக்கு டேவில் நடந்ததா? அன்னைக்கு டே என்னைக்கும் போகிற மாதிரி நான் வந்து எப்போவுமே ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ 2வது கால் பண்ணும்போது இருங்க ப்ரோ தான் நான் வந்துடுறேன் அப்படி அங்கே ஒரு 3-4 ஸ்டெப் போகிறாங்க. அது எதுக்காண்டி ஆர்டர் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னன்னு எனக்கு தோணுச்சு தெரியல, அதை பண்ணிடலாம் நம்ம, இது ஒரு அவேர்னஸாக. ஏன்னா இது நடந்துருச்சு. ஒன் பாயிண்ட்ல மக்கள் எல்லாமே அதில் யோசிக்கிறாங்க, நமக்கு தேவையா இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. கண்டிங்க ஏதாவது த்ரெட் கால்ஸ் ஏதாவது வந்து ஏன் உங்களுக்கு இது இந்தியா பண்ணுங்க நீங்கள் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான். ஒரு பக்கம் டெலிவரி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சைடில் நிற்குது, ஒரு சைடில் நீ டெலிவரி பார்த்தனா இந்த வேலையை விடணும். நான் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்க வேலையை எனக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 50 ஆர்டர் எடுப்போம், 50 ஆர்டருக்கு 100 தடவை ஏறி இறங்குவோம். சரி, இன்னைக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் நான் டெலிவரியை கண்டிப்பாக லவ் பண்ணி செய்கிறேன். அது கஷ்டமாகவே இருந்தாலும், அது கஷ்டம்னா அது கஷ்டம்னு சொல்லிக்க முடியாது, அதை லவ் பண்ணி செய்கிறேன். பாலிமரில் மட்டும் நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, என் தம்பி தங்கச்சிக்கு 2 பேருக்குமே 2 அதாவது ஒவ்வொரு கண்ணு போயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகனான் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா டில்லி பாபு. ஸோ இவரை பற்றி எல்லாருமே தெரியும், இன்ஸ்டாகிராம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனார். ஸோ நண்பர் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு எலி மருந்து ஒருத்தர் ஆர்டர் பண்ணி அதை கொடுக்காம வந்துட்டார், ஓகேங்களா. அதுக்கடுத்து அவர் விளக்கம் கொடுத்தாரு, அது வைரல் ஆச்சு, எல்லாருமே அதை பார்த்தாங்க, ட்ரெண்ட் ஆனார். ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்டெல்லாம் என்ன நடந்துச்சு எதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பேசலாம். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நம்ம வந்து ப்ரோ நீங்கள் யார், எந்த ஊர், என்ன பேர் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துருங்க. என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா டில்லி பாபு. ஸோ என்னுடைய இன்ஸ்டா ஐடியில் பார்த்தீங்கன்னா டில்லி ரைடர்னு வரும். நான் எந்த இடம்னா திருத்தணி தான். திருத்தணியிலேருந்து ஒரு 26 கிலோமீட்டர், ஸ்ரீ காளிகாபுரம் என்னுடைய வில்லேஜ் நேம். அங்கேருந்து தான் நான் சென்னைக்கு வந்தேன். ஓகே, ஸோ சென்னை வந்துட்டீங்க. ஏன் ஊரில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் சென்னை வந்தீங்க, என்ன பர்பஸு? நான் ஊரில் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நெசவு தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தேன். நெசவு தொழில்னால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல நண்டு பிராண்ட் லிங்கி, அதெல்லாம் எங்கள் ஊரில் தான் தயாரிப்பாங்க. ஸோ அந்த தொழிலை தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு எம்ஆர்எஃப் போனேன், அப்புறம் டிவிஎஸ் மாறினேன். அது எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஸோ எனக்கு சேலரி பத்தலை. சரி சென்னை சைடு வருவோம், சென்னை சைடு வந்து சரி டெலிவரி பார்க்க கூட எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. இங்கே வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது மேப் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ இங்கே இருந்தால் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஜாலியாக இது அப்படியே ஜாலியாக இது பார்ட் டைம் தான், நான் ஃபுல் டைமாக பண்ணல, இன்னொரு ஒர்க்கும் இருக்குது. ஒர்க் இருக்குது, பார்ட் டைமாக பண்ணேன். சரி, ஓகே, சூப்பர். ஸோ இங்கே வந்துட்டீங்க, எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இந்த? ஸோ எனக்கு ஒரு 1 இயர் தான் கம்ப்ளீட் ஆகுது. எனக்கு 1 இயர் தான் கம்ப்ளீட். அடுத்த மந்த் வந்தால் தான் அதோட 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. சூப்பர். ஸோ வழக்கம் போல் எல்லாரும் டெலிவரி பண்ணுவாங்க, நீங்களும் டெலிவரி பண்ணீங்க. இன்னைக்கு டே என்ன நடந்துச்சு? அன்னைக்கு டேவில் நடந்ததா? அன்னைக்கு டே என்னைக்கும் போகிற மாதிரி நான் வந்து எப்போவுமே ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கோம். டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா, டெலிவரி பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். ஸோ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போனோன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் ஆர்ட் பெண்டிங்லேயே இருக்கும். நம்ம அதை கொடுக்குறதுக்கு தான் யோசிப்போமே தவிர, அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸாக இருந்துச்சு. என்னென்னா, இப்போ இன்னொரு ரைடர் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வச்சுருந்தாரு. சரி நீ சாப்பிட்டுட்டு இல்லி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நான் சாப்பிட்டுட்டு, அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நான் லேட்டாக தான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ டைமுக்கு எடுத்துகிட்டு போகல. நான் அன்றைக்கி அவர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் ஆர்டர் எடுத்தாந்து டேபிளில் வச்சுட்டாரு. அது என்ன ஆர்டர்னு கூட நான் அப்போ பார்க்கல. டெல்லி உன் ஆர்டர் எடுத்தாந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னார். சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு அந்த ஆர்டர் ஒரு 15 நிமிஷம் லேட்டாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். நான் அதை பார்க்கும்போது ஓகே என்னண்ணா இது, அவர்கிட்டே நான் கேட்குறேன், என்னன்னா 3 பேஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. தெரியலடா, இதுனா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், அங்கே எலி பிரச்சனை தான். அந்த தரமணி பொறுத்த வரையுமே அந்த பக்கம் ஃபுல்லாகவே நிறைய பிரச்சனை இருக்குடா, எலி நிறைய இருக்கும் அப்படின்னு. சரி அப்புறம் நான் எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு போகும்போதே என்றைக்குமே நைட்டில் நான் எடுத்துகிட்டு போகும்போது 1 எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ அதுதான் அதிகமாக எடுத்துகிட்டு போவேன். அதுவும் எந்த மாதிரி டைமில் போடுவாங்க அப்படின்னா, ஒரு 9க்குள்ளே இல்லை ஒரு 10க்குள்ளே அப்படி தான் வருது. அன்டைம்ன்றதுனால 11:30 மணி 11:20க்கு போகிறதுனால யோசிக்க வேண்டியது வந்து ஒரு லேடிஸ் பேராக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம இப்படி போய் பார்ப்போம், இது ஆர்டர் வந்து மிஸ் ஆன மாதிரி புரியுது, நம்ம கொடுக்க வேணாம், அது என்ன ஒரு பர்பஸ்ன்னு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறமா அதை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு இது தாட் இருந்துக்கிட்டே இருக்குது. 3 இருந்தபோது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது இல்லாத லேடி ஒரு பொண்ணு தான், புரியுது, அது நேம் தெரியுது. சரி அவங்க எப்படி இருப்பாங்கன்றது ஃபஸ்ட்டு அதே பேக்கில் வச்சுட்டேன். நான் பேக்கில் வச்சுட்டு தான் நான் அங்கே போகிறேன், கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கால் வெயிட்டிங் கால் வருது. ஸோ எனி டைம் யார்கிட்ட பேசிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு யோசித்தேன். ஸோ 2வது கால் பண்ணும்போது இருங்க ப்ரோ தான் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, ஒரு இதுவாக, அதாவது அலற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அப்போது எனக்கு அந்த டவுட் தோணலை. அவங்க ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த இருட்டிலேருந்து வெளியில் வராங்க.
வரும்போது நமக்கு ஒரு விஷயம் தோணுது, கொஞ்சம் அவங்க கண்ணை தொடச்சது தெரிஞ்சிச்சு. ஓகே, ஏதோ ஒரு சம்திங் இருக்கும். அப்போ கூட என்னால் அதை இதுதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆர்டர் எங்கே ப்ரோ அப்படின்னு, என்கிட்ட இருந்துச்சு, நான் வர்ற வழியில் தொலைச்சிட்டேன், நான் அதை எடுத்துட்டேன். தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் எடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அவங்ககிட்ட, அது வர வழியில எனக்கு மிஸ் ஆகிடுச்சிங்க, அதுக்கு என்ன அமௌண்ட்டோ உங்களுக்கு நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அது என்ன அமௌண்ட்டுன்னு கேட்டேன். அவங்களும் 175 rupees ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னுடைய தப்பு தான். ஸோ நான் ஆர்டர் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் வர வழியில் தான் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன அமௌண்ட்டோ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு. இல்லை வேணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வேணான்னு சொல்லும் போதே கொஞ்சம் அது இதுவாக, இல்லைங்க வேணாங்க பரவாயில்ல, அது நீங்கள் தொலைச்சிட்டிங்களா விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், சரிங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க மூவ் பண்ணுறாங்க. அப்போ தான் கேட்குறேன், நீங்கள் இதை எதுக்காண்டி ஆர்டர் போட்டிங்கன்னு அங்கே தான் கேட்குறீங்க. அவங்க மூவ் பண்ணிட்டாங்க, ஒரு 3-4 ஸ்டெப் போகிறாங்க. இது எதுக்காண்டி ஆர்டர் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை ப்ரோ, வீட்டில் நிறைய எழுத்தோல்ல, அதனால தான் நான் இதை ஆர்டர் போட்டேன் அப்படின்ட்டு. 1 செகண்ட் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்கள் பேசிட்டு இருக்கும்போதே உங்கள் மைண்டில் பேக் மைண்டில் ஓடிட்டு இருக்கு, சம்திங் ராங் வித் இவங்க கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆமாம், அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஒரு ஸ்டெப்பு போயிட்டு திரும்பும். ஓகே, அப்போது அந்த இடத்துல நான் கேட்குறேன் அவங்க கிட்ட. அவங்க கேட்கும்போது அதான், இல்லை எலி பிரச்சனை இல்லை, நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள். இல்லை ப்ரோ, உண்மையாலுமே இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு நானும் அப்போது என்ன சரின்னு சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னும் போது அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் பேசணும், இதுதானு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட சொல்லவே சொன்னேன், என் பேக்கில் தான் இருக்குது, அது பார்த்துக்குங்க, என்கிட்ட தான் இருக்குது, ஆனால் நான் அவங்க கொடுக்கல. ஸோ அந்த இடத்துல பேசி முடிச்சிட்டேன். அதை பேசி முடிச்சுட்டு ஓகே நான் நார்மல் ஆகிட்டேன்ல, இது தாண்டி ஒரு லைஃப் இருக்குது, என் லைஃபை எடுத்துக்கண்டு அந்த இடத்துல ஸ்டோரி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அவங்களும் போயிட்டாங்க. அங்கேருந்து வந்து கரெக்டாக தரமணி ஐடி பார்க் இருக்குல்ல, ஸோ சாப்டா லேண்டுன்னு ஒரு அந்த இடத்துல தான் அதை ஷூட் பண்ணுறேன். ஓகே, நான் எப்போ வந்து நார்மலாக டெலிவரி பார்த்துட்டு லாஸ்ட்டாக இந்த நான் ஒரு 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணேன், ஸோ எனக்கு இவ்வளோ இன்சென்டிவ் வந்துச்சு அதுன்றத லாஸ்ட்டாக வந்து நான் ரூமுக்கு கிட்ட போயிட்டு தான் அந்த ஷூட் பண்ணுவேன். அன்றைக்கி என்னன்னு எனக்கு தோணுச்சு தெரியல, அதை பண்ணிடலாம் நம்ம, இது ஒரு அவேர்னஸாக, ஏன்னா இது நடந்துருச்சு, இதை நம்ம ஒரு ஃபுட்டேஜாக எடுத்து வச்சிருக்கலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணேன். அதை வீடியோ ஷூட் பண்ணியும் அன்றைக்கே நான் அதை டெலிகாஸ்ட் பண்ணல. ஒரு 2 days வெயிட் பண்ணி அதை அப்போ பண்ணணும்னு எனக்கு தோணல. அதுக்கப்புறமா தான் நான் பண்ணேன். ஓகே, அது அன்றைக்கி அதை கூட பாருங்க, போடும்போது நான் வந்து இது ரீச் ஆகுன்றதுக்காண்டிலாம் போல, ஒரு அவேர்னஸுக்காண்டி தான் அந்த வீடியோ போட்டேன். அது என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக சிக்னலில் தான், கரெக்டாக ஒரு பாலவாக்கம் சிக்னலில் தான் அதை அப்படியே எடிட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணுறேன். ஒரு 8:30 மணிக்கு வேணுமோ போடுறேன். அது காலையில் பார்த்தா அது பயங்கர வைரலாக இருக்குது. அப்படி தான் நானும் வைரலானேன். சூப்பர். இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி தோணுதுன்னா, இப்போ இருக்க காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அவசரமான காலகட்டம். இன்னைக்கு ஆன்லைன் டெலிவரி நிறைய இருக்குது, ரேப்பிடோ இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஓடிட்டு இருக்காங்க. இப்போ நான் தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு டச் சோல் பிளிங்கெட் ஏதாவது இருந்தாலும் முடிச்சுட்டு அடுத்த கஸ்டமர் போன நினைப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கும் என்ன அதில் ஏன் பண்ணணும்? கண்டிப்பாக அவசரமான உலகம் ஏதோ ஒரு தேவைக்காக தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு 1 பாயிண்ட்ல மக்கள் எல்லாமே அதில் யோசிக்கிறாங்க, நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஜென்ரலா. உங்களுக்கு தோணலையா அது, நமக்கு எதுக்கு இந்த ரிஸ்க்கு? எனக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு வில்லேஜ் சைட்லேருந்து ஒரு சிட்டி சைட் புதுசாக, எனக்கு சென்னைன்றது ரொம்ப புதுசு. வில்லேஜ் சைடில் நார்மலாக பசங்களோட சுற்றிட்டு இருப்போம், ஏதாச்சும் பிரச்சனைனா தெரிஞ்சுப்போம், இதெல்லாம் ஓகே. ஆனால் சிட்டி சைடில் எனக்கு எல்லாமே புதுசு, பேசுகிற பீப்புளும் புதுசு, எனக்கு ஒன்றுனே தெரியும். அவங்க கொஞ்சம் என்னென்னா, எனக்கு ஒரு இலகன மனசு அப்படி தான் சொல்லுவேன். ஏதாச்சும் ஒன்று என்னடா இதனால் இது நடந்துருமோ அப்படின்னு முன்கூட்டியே எனக்கு வந்துடும். பைக்கில் எதனா ஆக்சிடென்ட் ஆகுறது, ஐயோ ஆயிடுச்சு, அது அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, இது இப்படி இருந்துச்சுன்னா அது நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுங்க. ஸோ நார்மலாக அதை கொடுத்துட்டோம், அந்த பேஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம். அங்கேருந்து நம்ம போகும்போது இது இப்படி இருந்திருக்குமோ, இல்லை இது அப்படி இருந்திருக்குமோ, இந்த எண்ணம் வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது ஏன் நம்ம நார்மலாக கொடுத்துட்டோம் அந்த ஆர்டரை, சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா, நம்ம நினச்ச மாதிரியே இருந்துருந்துச்சுன்னா, ஓகே, அப்போ ஒரு இதுவாகிட்டு இருக்கலவா, அது நம்மளை உறுத்திட்டே இருக்கும். அதனால தான் அதை இது பண்ணேன். ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது, வில்லேஜ். ஏன்னா வில்லேஜ்னாவே பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே அதான் பண்ணிக்கிறாங்க, இன்னமும் பண்ண மாட்டுதான். வீட்டில் இருந்து குழம்பு மாற்றிக்கிறது, எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை பேசுறது. இன்னைக்கு இருக்கிற சிட்டி மக்கள் வந்து கண்டல் பண்ணுவாங்க, திண்ணையில் உட்காந்து பேசுறது. பட் அதில் நெகட்டிவாகவும் இருக்குது சில விஷயங்கள், பட் பாசிட்டிவாகவும் நம்ம வந்து பேசிப்போம். ஓகேங்களா, எங்கள் வீட்டில் இவ்வளோ போயிட்டு, உங்கள் வீட்டில் இவ்வளோ போயிட்டுன்னு அந்த ஒரு எண்ணம் வந்து தான் உங்களுக்கு வந்து கேட்கணும்னு தோணிருக்கு. ஆப்வியஸாக இன்னைக்கு எத்தனை பேர் அதை கேட்பாங்கன்னு தெரியல. அதுவும் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, நான் கேட்டதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க பாருங்க, அதுதான் மெயினான ஒரு விஷயம். என்னன்னா, நான் நிறைய ஆர்டரை கொடுப்பேன். ஸோ ஒரு ஆர்டரை கொடுத்துட்டேன் அப்படின்னா வெறும் 3 செகண்ட் அந்த டோர் டம்முன்னு அடிக்கும், அவ்வளோதான். ஒரு டேங்க்ஸோ ஒரு ஏதோ சில பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாரையுமே தப்பு சொல்ல வரல, ஒரு சில பேர் சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துல அவங்க எனக்கு கொஞ்சம் பேசுனாங்க, இப்போ நான் பிரச்சனையில் தான் இருக்கேன்னு பேசுறதுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுல,
அது அவங்களுக்கு தான் அது பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சது. பொதுவாகவே நான் வந்து டெலிவரி பண்றாங்க பார்த்தீங்களா, ஆமா. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். என்னன்னா அவங்க வாங்கின உடனே அந்த காசை ஒரு மாதிரி தூக்கி போறதா இருக்கட்டும், இல்ல அந்த எல்லாருமே சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி. அதை பாக்குறப்ப நான் ஏதோ சும்மா எடிட்டிங் நினைப்பேன், பட் நிஜமாவே இப்படியும் இருக்கு. ஓகேங்களா, லைஃப்ல அதையும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. நான் ஒரு ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா திருவள்ளூர் ஸ்ட்ரீட், திருவான்மியூர் திருவள்ளூர் ஸ்ட்ரீட்டு, அவங்க வீட்டுக்கு முன்னாடி BMW கார் இருக்கு. வெறும் 188 ரூபா தான் ப்ரைஸ். கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டுருக்காங்க. எங்கேயில கையில் காசு கிடையாது, ஜிபேல தான் இருக்கு என்கிட்ட காசு. அவர் என்னன்னா என்கிட்ட 200 ரூபா தாளை கொடுத்துட்டாரு. எனக்கு 12 ரூபா ரிட்டர்ன் பண்ணுன்னு கேட்டுட்டு இருக்காரு. சரி, நான் உங்கள் QR காட்டுங்க, நான் அக்கௌண்ட்டில் இருக்கு, நான் சென்ட் பண்ணிடுறேன், அந்த காசு நான் உங்களுக்கு தந்துடுறேன். எனக்கு அக்கௌண்ட்லாம் இல்லை, ஏன் சில்லறை எடுத்துருவேன், நான் என்ன கண்ட்ராக்டராக, நான் புரியுது, சில்லறை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கு. நான் 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஒன்று நீங்கள் கியூஆரில் பே பண்ணலாம், இல்லைனா கேஷ் ஆன் டெலிவரி மூவ் பண்ணலாம். பட் இந்த ரெண்டுமே பண்ணாத என்கிட்ட காசு நான் கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லலை, நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் என்னமோ அந்த காசு எடுத்துகிட்டு போகிறேன். அவருடைய மென்டாலிட்டி அதுதான். ஒருத்தர்கிட்ட நான் ஒரு 10 ரூபா எடுத்துகிட்டு போயின்னா ஒரு 10 கஸ்டமர் கிட்ட இருக்கணும், 100 ரூபா உனக்கு அப்படி மாதம் பார்த்தோன்னா உனக்கு பெரிய டேன் அவர். அப்படி யோசிக்கிறீங்க, அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் வேற, நீங்கள் ஒரு பைக்கில் ஏதாச்சும் ஒரு பிரேக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கே அது போயிடும். நீங்கள் என்ன யோசிச்சு அதை பண்ணுறீங்களா தெரியல. இப்படி மனிதர்கள் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. ஒன்றும் இல்லைண்ணா, அந்த 200 ரூபா நீங்களே வச்சுக்கிங்க. சூப்பர், நீங்களே வச்சுக்கிங்க. அடுத்து நீங்கள் டெலிவரி போடுவீங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு 188 ரூபா சில்லறையா இருந்துச்சுன்னா டில்லி பாபு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த லிஃப்ட் கீழே இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் கால் பண்ணிப்பா பணக்காரரு நீ எங்கப்பா இருக்க, வாப்பா நீயே வச்சுக்கப்பா. இல்லைன்னா நீங்கள் வந்து கொடுத்துட்டு போகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, இந்த காசை வாங்கிட்டு போய் தான் நான் வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் என்னை வந்து காயப்படுத்திட்டீங்க, நான் இதை தாண்டி இதை நான் வாங்கிட்டு போனால் எனக்கு தான் அசிங்கம். இதை தாண்டி இதை வாங்கி போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நீங்களே வச்சிங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்ன நம்பாத இருக்கலாம், பட் நான் உங்கள் மேலே நம்புகிறேன். ஏன்னா இந்த டோர் நம்பர் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரீட்லேயே தான் போவேன், நான் வருவேன். நீங்கள் உங்களால் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு கொடுங்க. அதுக்கப்புறமா அவர் ஜிபேல் பண்ணுறேன்னு வராரு. சூப்பராக பேசுகிறான், அதெல்லாம் தெளிவாக இருக்கு. ஸோ ஓகே, இப்போ அப்போ அவர் ஃபஸ்ட்டே அதை பண்ணியிருந்தாருன்னா அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும். ஓகே, அதை பண்ணி முடிச்சு. எனக்கு அந்த இடத்துல நான் சொல்கிறேன், நீங்கள் 12 ரூபாய்க்கு இவ்வளோ நேரம் போகிறோம், நீங்கள் எனக்கு 20 நிமிஷம் இங்கே டிலே ஆயிருக்கு. ஆனால் இந்த 20 நிமிஷம் நான் ஒரு ஆர்டர் எடுத்தேன்னா எனக்கு 20 ரூபா கண்டிப்பாக அந்த வந்திருக்கும். நீங்கள் தான் என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். என்னப்பா இதுக்கெல்லாம் இது ஒன்றா? ஆமாம், நீங்கள் தான் என் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன், என்னுடைய வேலை நான் கொடுத்துட்டு போனோம். நீங்கள் என்ன 188 ரூபா நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ அப்போ டெலிவரி பண்ணுறது இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்கா? நான் இது மட்டும் இல்லை, நான் இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கலாம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க டெலிவரி லைஃப்பில் வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்க, அதை கொடுக்குறாங்கன்றது தான் நினைக்கிறேன். அதுக்கிடையில் நடக்குது எக்ஸ்ட்ராவும் வருது. கமிஷன் எங்களுக்கு தெரியாது, ஆப்வியஸா நான் பண்ணதும் இல்லை. எனக்கு ஷோ பண்ணணும்னா சூப்பராக ஷோ பண்ணி காட்டுவேன். ஓகே, ஏன்னா என்னுடைய ஐடியில போய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் ஓட்டியிருக்கேன்றது அதிலே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். நான் இவ்வளோ 12 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அதில் தான் எனக்கு ஒரு 1400 ரூபா 1500 ரூபா வருது. அதில் பெட்ரோல்லாம் மைனஸ் பண்ணோன்னா ஒரு 1400 ரூபா, அவ்வளோதான் சம்திங். ஆனால் அதுக்கு நம்ம உடம்பு கொடுக்கணும், முதுகு வலிச்சு வண்டி ஓட்டணும், இவ்வளோ கஷ்டம்லாம் விடுங்கண்ணே. கஷ்டம் தாண்டி நம்ம லைஃப் ரிஸ்க்காக வைக்கிறோம். ஒரு 23 ரூபா தான், ஜஸ்ட் ஒரு 23 ரூபா ஒரு ஆர்டருக்கு உன் உயிரை பணைய வைக்கிறன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது நீங்கள் நினைக்கிறது தான், அதை யோசிக்கணும். உண்மை. நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணிடுறீங்க, அவர் இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரோ இல்லை 2 கிலோமீட்டரோ அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா தான் உயிரை அங்கே ரிஸ்க்காக வச்சுருக்காரு. அவர் என்ன தான் 100% அந்த ஸ்டேரிங் கரெக்டாகவே ஓட்டினாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யார் முன்ன வருவா யார் பின்ன போவான்றது தெரியவே தெரியாது. உண்மை. ஸோ இந்த இடத்துல உங்களால் இது இல்லைப்பா இது கரெக்டாக பண்ணிட முடியும், நான் 100% ஓட்டிட முடியும்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லவே முடியாது. நான் ஒன்றுனா உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 30 ரைடர் இல்லை 40 ரைடர் என்னுடைய இதில் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறாங்க. யாராச்சும் ஒருத்தர் கீழே விழுந்துட்டு தான் இருப்பாங்க. ஒன்று அவர் போவார், அந்த நேரத்தில் யாருன்னா கிராஸ் ஆகலாம். இது உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அந்த நேரத்தில் முடியாது. ஸோ அவர் பிரேக் அடிக்கும் போது ஸ்லிப் ஆகிடும். ஓகே, ஸோ அதில் எதுனாலும் நடக்கலாம். அந்த 23 ரூபா 22 ரூபா ஆர்டருக்கெல்லாம் உயிரை ரிஸ்க்காக வைக்கிறது தான் கஷ்டம். வண்டி ஓட்டுறதோ இது பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஏன்னா அதை நம்ம சூழ்நிலைக்காண்டி பண்ணுறோம். அது அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ அந்த இலகன மனசு இப்போ ட்ரெண்டானி பார்த்தீங்கன்னா சொன்னீங்கல்ல, இப்போ அவங்க தான் வந்து உங்களுக்கு கதவை வந்து படாரெலாம் க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் சொன்னதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுனாங்க. அப்போ அந்த இலகன மனசுங்கிறது தான் அந்த கஷ்டத்தை. ஆமாங்க, அவங்க நினச்சிருந்தா அவங்க வீட்டுக்கிட்டவே போயிருக்கலாம். 100 மீட்டர் அவங்களே நடந்து வந்தாங்க. ஃபஸ்ட்டு இருங்க ப்ரோ நான் வர்றேன்னு சொன்னது யோசிக்கணும். அவங்க வர்றாங்கல்ல, இல்லை ப்ரோ நான் இங்கே இருக்கேன் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறதுக்கும் நான் வர்றேன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகே, இந்த 100 மீட்டர் ஏன்னா அவங்க கரெக்டான லொக்கேஷன் போட்டிருக்காங்க, நான் அதுக்கு முன்னே தான் நிற்கிறேன், கொஞ்சம் இருட்டு தான். பட் அவங்க லேடிஸ் அதை கொஞ்சம் யோசிக்கணும். புரியுது.
ஜென்ஸாக இருந்தனா இரு ப்ரோ நான் வரேன் அப்படின்னு நார்மலாக கேஷுவலாக வந்துட முடியும். பட் ஒரு லேடிஸ் 22 வயசு 21 வயசு பொண்ணு நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல பேசுனது அதெல்லாம் எனக்கே இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு. சென்னையில் பேசுறாங்களா அப்படின்னு. அபியஸா நாங்க வந்து என்ன பேசிக்கிட்டு நான் என்னைக்குமே கேட்க போறது அது கேட்கவும் கூடாது, அது அவங்களோட பர்சனல் லைஃப் பாருங்க. பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா நீங்க ட்ரெண்ட் ஆயிட்டீங்க ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து நீங்க போட்டு முடிச்சிட்டீங்க, வைரல் ஆயிட்டு இருக்கு. எப்ப பாத்தீங்க, எப்ப தோணுச்சு, என்ன ஃபீல் பண்ணீங்க, என்ன மாதிரி? நான் ஸ்டார்டிங் ஒரு 8:30 மணிக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஓகே நைட் நைட்டு 8:30 மணிக்கு போஸ்ட் பண்ணேன். அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் அதை என்னுடைய இது ஐடியில் டில்லி ரைடர் ஐடியில் போஸ்ட் பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு அது நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-11 வரையுமே நார்மலாக தான் போயிட்டு நான் டெலிவரி பார்க்குற இதுக்குள்ள நான் அதை பார்க்கறது இல்லை. அப்படியே போயிட்டேன்னா டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன். லாஸ்ட்டாக ரூமுக்கு வரும்போது தான் என்னடா இது கிட்டத்தட்ட 70,000 பேர் போயிருக்கா, அப்படி பயங்கர பீக்கில் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு நான் என்ன பண்ணேன்னா செல் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். காலங்காட்டி தம்பிங்கெல்லாம் கால் பண்ணுறாங்க. ஓகே கால் பண்ணி என்னன்னா பண்ணி வச்சுக்கிறாடு, என்னடா நான் பண்ணி வச்சுக்கிறாடு, நோ போய் ஐடி பாருன்னும் போது ஒரு 1 மில்லியன், அது ஷாக்கு, பயங்கர ஷாக். 1 மில்லியன் வியூஸ், 1 லேக் லைக்கு, கமெண்ட் எல்லாம் அந்த பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் அப்படியே ஸ்டாப்பே ஆகலை. அந்த அளவுக்கு வந்து என்னால் இமேஜின் பண்ணுவேன் என்ன இந்த அளவுக்கு பீக்கில் போயிட்டு இருக்கு. ஸோ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அது என்னால் அதை நம்பவே முடியல அன்னைக்கு ஒரு நாள் நடந்த மூமெண்ட். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டீங்க, ஏதாவது த்ரெட் கால்ஸ் ஏதாவது வந்துச்சு, ஏன் உங்களுக்கு இது ஏன் பண்ணீங்க நீங்கள் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கும் ஒரு கால் வந்துச்சு. அன்னைக்கு வந்து நான் சந்தோஷம்னு சொல்ல முடியல, அதை செலிப்ரேட்ன்றதுல ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு பயத்துக்குள்ளே இருந்தேன் நான். அதனால ஸோ அது இன்னைக்கு சொல்ல வரல, ஆனால் ஒரு நாள் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு நல்ல ஸ்டேஜ் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அன்னைக்கு அதை நான் ரிவீல் பண்ணுவேன், அன்னைக்கு பார்க்கலாம். ஓகே விடுங்க, ஏன்னா சரி நல்லது செஞ்சாலும் இந்த காலகட்டத்தில் கெட்டது மாதிரி அமைஞ்சிச்சு. அதனால நம்ம ஒன்று இன்னைக்கு வரையுமே என்னுடைய வேலையில ரிஸ்காக தான் இருக்கு. அது ஏன்டா பண்ணன்றது இன்னைக்கு வரையும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வேலையில நான் இதை செஞ்சதுலேருந்து இன்னொரு வேலையே எனக்கு போகிற மாதிரி இருக்கு இப்போ. ஓகே புரியுது. ஏன்னா நிறைய பேர் என்னுடைய பர்சனல் லைஃப்லேயே நிறைய வேலை இதுவாகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் டெலிவரி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சைடில் நிற்குது, ஒரு சைடில் நீ டெலிவரி பார்த்தனா இந்த வேலையை விடணும். நான் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்க வேலையை இப்படி இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கு இப்போ. எனக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அதுதான் நம்ம நல்லது செய்ய போய் இப்போ 2 பிரச்சனையா வந்து நிக்கிறேன் நான். ஒன்னு டெலிவரி பாயா போயிடு, ஆமா ஃபுல்லா போனா பிரைமரி ஜாபை விட்டுடு, ஆமா இப்படி வந்து நிக்குது. நான் இப்போ என்ன எடுக்க என்ன டிசிஷன் எடுக்கன்னு எனக்கு புரியல. எனக்கு இந்த நார்மலாவே இருந்திருக்கலாமோன்னு இப்போ எனக்கு தோணுது. நீங்க என்னைக்குமே அந்த வார்த்தை சொல்லாதீங்க. ஒரு உயிரை காப்பாத்திருக்க அதனோட புண்ணியம் என்னைக்குனாலும் வந்து சேரும். அது இல்ல நான் சொல்றேன் ஒரு பேச்சு, என்னைக்குனாலும் வந்து தர்மம் தலை காக்கும். சரியா? அது நான் ரொம்பவே நம்புறேங்க. அது சென்னையில் வந்து நான் வந்து ஒரு 100% பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் 70% நமக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஆனால் ஒரு 10% பீப்புள் மட்டும் கேர் கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஒரு 3வது ஃப்ளோர் வர்றோம் அப்படின்னா தண்ணி குடிக்கிறீங்களா, ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா, கொடுத்துருக்காங்க, தண்ணியும் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்றீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஏன் லேட்டு. ஸோ டெலிவரி பொறுத்த வரையும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. நீங்கள் ஒரு லெசன் கற்றுக்கலாம். ஒரு பீப்புளுடைய மைண்ட் செட்டை சூப்பராக கேதர் பண்ண முடியும் உங்களால். நீங்கள் பணக்காரன்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவன் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு இடத்துல உடஞ்சிரும். இவன் ஒன்றுமே இல்லைன்னு இடத்துல வச்சுருப்பீங்க, ஆனால் அவன் பயங்கரமான ஒரு இது. நான் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை சொல்கிற மாதிரிங்க. ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் இத்தனைக்கும். ஓகே. அவங்க நினச்சா அவங்களே இறங்கி வந்தேன். கீழே டாக் இருக்குது. அங்கே படிக்கட்டுல என்னென்னா நான் சொல்லக்கூடாது, டாகு நம்ம போனால் கடிச்சிருமோன்றது பதட்டத்துலேயே நான் நிற்கிறேன். கால் பண்ணுறேன், உங்கள் வேலை என்னென்னா மேலே எடுத்து கொடுக்குறது தானே. நானே போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு இது பண்ணுறேன். எனக்கு ஃப்ரீ டைமில் தான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை கூட எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியாதான்ட்டு. ஆனால் இங்கே ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்கள், ஒரு டெலிவரி பாய் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளோர் ஏறி இறங்கலை. கிட்டத்தட்ட அவன் எத்தனை ஃப்ளோரு, ஃபஸ்ட்டு அவன் ஸ்டோரில் போயிட்டு கீழே இருந்து ஒரு தடவை எடுக்கணும், மறுபடியும் இறங்கணும். ஒரு நாளைக்கு 50 ஆர்டர் எடுப்பான். 50 ஆர்டருக்கு 100 தடவை ஏறி இறங்குவான். அது இல்லாத லிஃப்ட் இருக்கிற வீடு ஒரு 20 வீடு இருக்குன்னு நினச்சிங்க, லிஃப்ட் இல்லாத வீடு 4th ஃப்ளோரு 5th ஃப்ளோர் வரையும் அவன் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவன் ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குவான்ற கெஸ் பண்ணவே முடியாது. நான் கண்டிப்பாக அது ஒரு வீடியோவாக போடுறேன். ஒரு நாளைக்கு அவன் எத்தனை தடவை நடப்பான், அதுவும் லக்கேஜ். நீங்கள் யோசிச்சிங்க, 3 வாட்டர் மெலன் போட்டுருக்காங்க, அதுவே கிட்டத்தட்ட 12 கிலோ இருக்கும். இதே எடுத்துட்டு போனோம், லிஃப்ட் இல்லைன்னா என்னவா இருக்கும் அவனுடைய சூழ்நிலை. அப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்தேன், லிஃப்ட் அலௌட் இல்லை, இந்த மாதிரி டெலிவரி பாய்ஸ்க்கு மென்ஷன் பண்ணி, அந்த மாதிரிலாம் இருக்கு, மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஏதாவது டெலிவரி பாய் இஸ் நாட் யூஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு, இதுவும் இங்கதான் நடக்குது. ஆமா. ஸோ அதுக்கப்புறம் அது சொல்ல மறந்துட்டேன். அவங்களுக்கு எது மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நான் கொடுத்துட்டேன். நான் அவங்க கிட்ட நான் எதுவுமே பேசல, கொடுத்துட்டேன். இல்லைங்க நான் தினைக்கும் ஸ்டோர்லேயும் ஏறி இறங்க, இங்கேயும் ஏறி இறங்க, கொஞ்சம் தானே நீங்கள் இறங்கி வந்திருக்கலாம் அல்லவா, இது 3rd ஃப்ளோராக இருந்தால் கூட நான் வந்து கொடுத்துருப்பேன். பட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே, நீங்கள் வந்துரு, இது உன் வேலைப்பா, நீ கொடுத்துட்டு போகணும். சரி ஓகே, இது என் தப்பு தாங்க, சாரிங்கன்னு கொடுத்துட்டேன். அதே இன்னொரு ஆர்டர் எடுக்கிறேன். இன்னொரு ஆர்டர் எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அதே போல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு நான் என்ன சொல்கிறேன்னா, கால் பண்ணிட்டேன், எனக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க பண்ணதே நான் கோவத்தில் இருந்து நான், ஆனால் நீங்களாவது கொஞ்சம் இறங்கி வாங்கினேன் அப்படின்னும் போது, அவர் இறங்கி வந்ததுக்கப்புறமா கால் இந்த இடத்துல அவருக்கு கட்டு போட்டு இருக்கு, அடிபட்டு இருக்கு கால், இது விழுந்துச்சுப்பா, ஏதோ ஒரு கல்லோ ஏதோ ஒன்று இடிச்சிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாகவே அடிபட்டு பேண்டேஜ் போட்டு இருக்காரு. நொண்டிக்கிட்டே வந்து வாங்கி, அவர் எதுவுமே சொல்லலை, நானே வரேன்பான்னு சொன்னார். நான் இருப்பா, நான் வரேன் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. எனக்கு மனசே கேட்கல. அதாவது அந்த இடத்துல நான் இன்னொரு இன்சிடென்ட் நடந்த மாதிரி கோவத்திலே இருந்தேன். நான் அவர் பார்த்ததுக்கப்புறம் என்னால் அது ஒன்றுமே பண்ண முடியல. கொஞ்சம் தடவை நானும் பைக் மூவ் பண்ணிவிட்டு நானே மறுபடியும் கால் பண்ணி, என்ன சாரிண்ணா, இது ஏன் தப்பு தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நீங்களே காலையிலேருந்து வந்து போவீங்க, அது கஷ்டம்தான், நான் வீட்டிலே தான் உட்காந்துட்டு இருக்கேன், லீவு தான், நான் வந்து வாங்கிட்டு போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, அதே கோபத்தில் நான் அதை பண்ணிட்டேன், ஆனால் ஏன் தப்பு தானே அது அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இன்னைக்கு வரையுமே அவர் எனக்கு அந்த தப்பு பண்ணிட்டுமே எவ்வளோ ஆர்டர் எடுத்து போயிட்டு, அது அன்வான்டான ஆர்டர் அதெல்லாம் எடுத்துமே கொடுக்குறதுக்கு நம்ம வந்து யோசிச்சது இல்லை. அவர் பிரெட்டு போடுஞ்சார், 2 பிரெட்டு பாக்கெட்டு, ஒரு பால் பாக்கெட் சாப்பிட்றதுக்காண்டி இதை கொடுக்கறதுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு கில்ட்டி எனக்கு இன்ன வரையுமே. அதாவது நீங்க 2 விதமான மனிதர்களை பார்ப்பீங்க. சே இப்படிலாம் இருக்காங்களே, இப்படியும் இருக்காங்களே, நீங்க இப்படியும் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. அப்பத்துல இருந்து நான் யோசிக்கிறதே கிடையாது. அது என்ன ஃப்ளோர்னா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். டெலிவரியில் நிறைய விஷயத்த பார்க்கலாம் ப்ரோ, நிறைய பீப்புளை பார்க்கலாம். பேரண்ட்ஸுங்களை விட்டுட்டு போன பசங்களையும் பார்க்க முடியும், அந்த பேரண்ட்ஸு அவங்கள பார்த்துக்கிறதையும் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, டெலிவரியில் நிறைய விஷயத்த இன்றைக்கி நோட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு லேடிஸ் வந்து என்னென்ன போடுவாங்களோ உங்களுக்கு தெரியும். அன்டைமில் அவங்களால முடியாத டைமில் ஒரு விஷயத்த உங்களாலையும் கொடுக்க முடியாது, ஆனால் ஒரு டெலிவரி பாய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் பேரண்ட்ஸை ஒரு வீட்டு அவங்களுக்கு ரெண்ட்டு கொடுத்துட்டு அதான் அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறீங்க, அவங்களுக்கு பேம்பஸ் இருக்காது, ஃபுட்டு இருக்காது. கண்டிப்பாக அந்த இடத்துல அவன் 12 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி, அந்த டைமில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறான். அந்த ஒரு ஃபெசிலிட்டி உங்களால் பண்ண முடியாத ஒரு டெலிவரி பாய் பண்ணிட்டு போகிறான். அவனுங்க நீங்கள் எந்த ஒரு இதுவுமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவனை திட்டாதீங்கய்யா, சத்தியமாக சொல்கிறேன். ஒரு டிராஃபிக்கில் 10 நிமிஷம்னா நீங்கள் ஒரு படித்தவங்க தானே, ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி வர முடியும்? ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஒரு 5 கிலோமீட்டரை 10 நிமிஷத்தில் கடந்துட முடியும்னா நீங்கள் தான் இறக்கிறதுலே முட்டாள். நீங்கள் அவனை திட்டுறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி கடந்துட முடியும்? புரியுது. அவர் என்ன ரேசரா அவர்? ஸோ அந்த ரிஸ்க் வச்சு நம்ம பண்ண முடியாது, பண்ணாலும் நமக்கு தான் பிரச்சனை. ஆனால் டெலிவரி லைஃப் பொறுத்த வரையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. நீ நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். பட் அது ஒன்று ஒர்க்காக பார்க்காத, அது ஒரு லவ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். லவ் பண்ண, ஏன்னா புது கஸ்டமர், புது பீப்புள், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கஸ்டமர் அட்டன் பண்ண மாட்டோம். சூப்பராக இருக்கும். அது போகிறதே டைம் போகிறது. நீங்கள் 6 மணிக்கு ஆன் பண்ணீங்க அப்படின்னா மணி 2 ஆகுறதுலாம் எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. நான் ஒரு வேலையில் செஞ்சேன் அப்படின்னா அது கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருப்பேன். அது அவ்வளோ லவ் பண்ணி செய்கிறேன்னா அப்படின்னா ஸோ அது கிடையாது. ஆனால் நான் டெலிவரியை கண்டிப்பாக லவ் பண்ணி செய்கிறேன். அது கஷ்டமாகவே இருந்தாலும், அது கஷ்டம்னா அது கஷ்டம்னு சொல்லிக்க முடியாது, அதை லவ் பண்ணி செய்கிறேன். சூப்பராக இருக்கும். இந்த டெலிவரி தொழிலை நீங்கள் லவ் பண்ணுறீங்க? ஆமாம், உண்மையிலே அது ஏங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிங்க, ஒரு உயிரை காப்பாற்றிருக்கின்றதை விட ஒருத்தருக்கு பசி எடுக்குது, அவருக்கு நான் ஃபுட் எடுத்துகிற மாதிரி அந்த டைமுக்கு கொடுக்குறேன். எல்லாமே பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஆமாம், அது பாசிட்டிவாக தான் பார்க்கலாம். அது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் முடியாத லேடிஸ் வந்து ஒரு பேடை ஆர்டர் போடுறாங்க, அவங்களால முடியாத சுச்சுவேஷன் அது, அவங்களால போயிட்டு வெளியில் வாங்கவும் முடியாத இடம். பட் நான் எடுத்து போய் கொடுக்கும்போது என் தங்கச்சியாக இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? சூப்பர். என் தங்கச்சிக்கு யாரோ அந்த இடத்துல உதவி செய்வாங்கல்ல, இந்த வேலையை அவங்க செஞ்சாங்க அப்படின்னா வேல்யூபிளாக பார்க்கலாம்ல. இப்போ நிறைய பேசுறீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் இவ்வளோ ட்ரெண்ட் ஆன பிறகு எத்தனையோ மீடியா உங்களை கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஆனால் எந்த மீடியாவில் வந்து இன்டர்வியூ கொடுத்த மாதிரி இல்லை, நான் பார்த்த மாதிரி இல்லை, ஒரே ஒரு நியூஸ் சேனல் தவிர. என்ன விஷயம்? அந்த ஒரு நியூஸ் சேனலுக்கு நான் அதுவும் அவங்ககிட்ட என்ன சஜெக்ஷனாக வச்சுருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. பட் எந்த இன்டர்வியூலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க, எந்த ஒரு மீடியாவிலும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு பாலிமரில் மட்டும் நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, என் தம்பி தங்கச்சிக்கு 2 பேருக்குமே அதாவது ஒவ்வொரு கண்ணு போயிடுச்சு. ஆமாம்,
இந்த கண் போயிட்டதுக்கு இந்த கண் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால அது இன்னும் டேமேஜ் தான் ஆகும். போகுது. ஓகே, அது எப்படியாச்சும் நம்ம அதை ரிக்வயர் பண்ணணும். நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடும், கடனை தீர்த்துறோம், நல்லா இருப்போன்றது நமக்கு தெரியும். பட் அவங்க கண்ணு போயிடுச்சுன்னா திருப்பி கொடுக்குற இடத்துல நம்ம கிடையாது. இன்னைக்கு நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு கடைசி வரையுமே அது உறுத்திட்டு இருக்கும். நம்ம அதே இடத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம், அந்த இடத்துல என் தம்பி தங்கச்சி பார்க்கும்போது எனக்கு என்னவா தோணும், என்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க, என்னை பார்த்து பேசணும்னு நினைப்பாங்க. தெரியாது அவங்ககிட்ட நான் பேச முடியும், என்ன பேசினாலும் அது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த நியூஸ் சேனலை கூப்பிட்டு நீங்கள் இதை போடுவீங்கன்னு சொன்னால் மட்டுமே நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை கொடுத்தேன். கண்ணு பிறவியிலே அவனுக்கு வந்து கண்ணை இல்லைங்க, 2 பேருக்குமே பிறவியில் நல்லாவே இருந்துச்சு. ஓகே, அப்புறம் என்னாச்சு? சின்ன வயசுல அவங்க ஸ்கூல் படிக்கும்போது பெண் எடுத்து கண்ணில் குத்திக்கிட்டாங்க, விளையாட்டுத்தனமா பசங்க. ஓகே, அவங்களே கூட அவங்களே ஓகே, அது விளையாட்டுத்தனமா பட்டு கண்ணு குத்தி அது அப்படியே சரியா பராமரிக்காத கண் அழுக 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 ஒரு கண்ணே போயிடுச்சு. வீடியோ பார்த்தா ரொம்ப வறுமையாக தான் இருந்தாங்க. அந்த அவங்க அந்த அளவுக்கு அதை எஜுகேட்டடாக தெரியல. அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். பொதுவாக இது வந்து இப்படிலாம் ஆகும் அப்படின்னு அவங்க தெரியும். அவங்களுக்கும் நம்மளெல்லாம் படித்தவங்க கிடையாதுங்க. அந்த அளவுக்கு எப்படி சொல்லு, ஒரு 2 ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், மறுபடியும் அது ஓகே சரியாயிடும்னு நினைப்போம், ஆனால் சரியாகாது. அது அந்த மாதிரியே போக கிட்டத்தட்ட நாட்கள் போக அந்த கண்ணே போயிடுச்சு. ஒரு கண்ணு போயிடுச்சு ஃபுல்லாகவே அந்த பார்வை கிடையாது. இன்னொரு கண்ணுக்கும் அவ்வளோ ஃபுல்லாக பார்வை தெரியுமான்னா தெரியாது, ஒரு 60% அந்த மாதிரி தான் தெரியும். ஒருத்தர் சொல்லினா 2 பேருக்குமே அவ்வளோதான். 2 பேருக்குமே ஒவ்வொரு கண்ணு கிடையாது. ஒவ்வொரு கண்ணில் முழு பார்வை இருக்கான்னா முழு பார்வையும் கிடையாது, பாதி தான் இருக்கு. சரி, இப்போ இது ஏதாவது டாக்டர் சொன்னாங்களா இது குணப்படுத்த முடியுது, ஒரு கண்ணை காப்பாற்றலாம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது பெரிய இடத்துக்கு போனால் இந்த மாதிரி பண்ணலாம், நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் அதை சரி பண்ண முடியும், அதாவது இருக்கிறத தடுக்க முடியும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த இன்ஃபெக்ஷன் ஆகுது, அதை தடுக்க தான் முடியும். ஓகே, ஒன்றும் அது அந்த அளவுக்கு இது பண்ண முடியும். ஸோ யாராவது வந்துச்சு அதுக்கடுத்து நீங்கள் சொன்ன பிறகு ஏதாவது ஒரு காலோ ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு யாராவது ஒருத்தராவது வந்தாங்களா? ஒருத்தர் வந்தாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். பட் அதுக்கப்புறம் நானும் ஒரு 3 டைம் கால் பண்ணேன், நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எங்களால் முடியாததான் ஒரு மீடியா கிட்டே வரோம். புரியுது. ஒரு விஷயத்தை என்னாலேயே அதை பண்ணிட முடியும் அப்படின்னா நான் இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப் பண்ணி கேட்க வேண்டியது இல்லை. அது முடியாததான் அன்றைக்கி நான் ஃபோர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களும் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு காலும் பண்ணல. எனக்கு தெரியல, ஒரு விஷயம் ஒருத்தர் வச்சு ட்ரெண்டாக வரும் அப்படின்னு தான் போகுது இந்த உலகமே தவிர, அவங்க ஆமாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த உலகம் அதை சரி பண்ண முடியும், அவன் முடியாததானே அந்த மீடியாக்கிட்டே வர்றான். இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் கூப்பிட்டது மதிச்சு நீ பேசிட்டு இருப்ப. கண்டிப்பாக நான் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இதை பார்க்குற யாராவது ஒருத்தர் ஓகேங்களா, கண்டிப்பா, ஏன்னா நீ ஒரு உயிரை காப்பாத்திருக்க, அந்த உயிரை காப்பாத்துக்கிற ஒரு விளைவா இந்த 2 உயிரோட கண்களை காப்பாற்ற யாரோ ஒருத்தர் முன் வருவாங்கன்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா, ஏன்னா முடியாத பட்சத்து தான் வந்து உட்காந்துருக்கேன். கண்டிப்பா. ஸோ சொல்லுவாரு அகைன். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. அதே போல ஆக்சுவலாக ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். உண்மையான ரீசன் அப்படின்னா அன்பு எங்கள் அண்ணன் தான், என் ஊருக்காரது தான். ஏன் நான் சொன்னேன், நாங்கள் இருந்த மத்தேரி, அதாவது எங்கள் ஊருக்கு மத்தேரின்னு தான் பேர் வைப்பாங்க. ஸ்ரீ காளிகாபுரம்னு சொன்னால் யாருக்கும் புரியாதுண்ணா. உண்மையாக சொன்னோன்னா திருத்தணி பக்கத்தில் மத்தேரின்னு சொன்னால் யாருக்கும் புரியாது. ஷோலிங்கர் பக்கத்தில் ஸ்ரீ காளிகாபுரம். ஆமாம், எங்கள் ஊர். ஸோ எங்கள் அண்ணன் தான். ஸோ இன்னைக்கு அவரை வந்து மீடியாவில் பார்க்குறதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, ஓகே இவர் ட்ரெண்ட் ஆகிட்டு. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது இவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து கறி வெட்டுறது தொழில் தான் அவருடைய ஃபஸ்ட்டு தொழில். என்னென்னா ஆடு வாங்கிட்டு வருவாங்க, அதை கறி வெட்டுவாங்க, அதை சந்தைப்படுத்துவாங்க. அந்த இடத்துல இவர் சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசில் அதை அவங்க அப்பா கூட தான் இவர் ஹெல்ப் பண்ணுவார். அந்த இடத்துல இவர் படிச்சுட்டு இந்த லெவல் வந்து நிற்கிறதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப இது. இவர் அந்த இடத்துல 10th வந்து நல்லா படிப்பார், ஸ்கூலில் நல்ல ஒரு மார்க், 4வது ரேங்க் ஒன் வருவார். 12th ஃபஸ்ட்டுங்களா. ஸோ அந்த இடத்துல அவர் எங்கள் ஊர்லேருந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் இல்லை நம்ம ஊர்னு, அது நம்ம ஊர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து தான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் ஓகேங்களா. நான் வந்து சின்ன வயசுல இவங்க அண்ணன் நல்லா பழக்கம், இவனை நான் பார்த்துருக்கேன் அவ்வளோதான். நானும் ஊர்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து படித்து வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். பட் இவன் சொன்ன மாதிரி தான், நான் வந்து ஆடு மேய்க்கிறது அப்படி இப்படி சுற்றுவேன். ஆனால் அதெல்லாம் வந்து சிம்பத்திலாம் கிடையாது எனக்கு. அப்பா சொல்கிறப்ப எனக்கு ஒன்றா கண்ணு கலங்கிடுமே தவிர, நான் அப்பா இப்போ எனக்கு இல்லை. மற்றபடி எனக்கு வந்து இந்த ஆடு மேய்ச்சதுலாம் வந்து இந்த ஆடு மேய்ச்சி அதுவே கிடையாது. வாழ்க்கை எங்களுடைய வில்லேஜ் வந்து சூப்பர் வில்லேஜ். என்னுடைய ஊர் பேர் மத்தேரி, சுற்றி ஏரி தான். ஊருக்கு நடுவில் நாங்கள் மீன் பிடிக்கலாம், கிணத்துல குளிக்கலாம், விவசாயம்,
குடிச்சு ஏரியில பனைமரம் ஏறுறது சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆந்திரா பார்டரு. ஸோ அப்படி என்ஜாய் பண்ணி தான் வாழ்ந்தோம். நாங்க இந்த ஆடு மாடு வளர்த்தோம் ஐயா எங்களை அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த எங்களை சுத்தி இருந்த அந்த கிராமத்து வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கை, அது சந்தோஷமான ஒரு அந்த காலத்துல நாங்க அப்படிதான் இருந்தோம். தம்பி வந்து பாத்தீங்கன்னா நெசவு தொழில் சின்ன வயசுல அது தெரியும் எனக்கு. சின்ன வயசுல வந்து நெசவு தொழிலுக்கு வந்து இந்த சின்ன வேலை சொல்லுவாங்க, அந்த உங்களுக்கு தெரியாத தாத்திரிக்கணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தம்பி பண்ணி அவருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பு 10th இதுவாயிட்டேன்னா 10th வந்து உண்மையாக சொல்ல போனேன் அப்படின்னா எனக்கு ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது. எனக்கு சுத்தமாக ஒரு தமிழ் படிப்பேன், பட் இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாகவே தெரியாது. 10th ஃபெயில் ஆகிட்டு அட்டம்ப்ட் வச்சு அதை பாஸ் ஆனேன். எனக்கு ஒரு இங்கிலீஷை படிக்கணும் அப்படின்னா எனக்கு படிக்க தெரியாது. ஒரு அட்ரஸே என்னென்னா மேப் பார்த்து தான் போனேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே இந்த ஸ்ட்ரீட்டா அப்படின்னு பார்த்து தான் போவார். நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவனுமே பாருங்க லைஃப்ல வந்து அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு மேலே போயிடுவோம் ஓகேங்களா. அவங்ககிட்ட அந்த பேச்சு இருக்கு, ஃப்ளோ இருக்கு, ஹெல்ப் பண்ற எண்ணம் இருக்கு. இப்போ கூட இவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாலும் டெலிவரி இதுல அந்த டெலிவரி தொழில் அவன் வந்து விட்டு கொடுக்கல. அந்த தொழில் மேலே ஒரு பக்தி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவனும் நல்லா வருவான், நானும் நல்லா வரேன்னு சொல்றான். வருவோம், 2 பேரும் நல்லா 2 பேருமே வந்து அடுத்த லெவல் வந்து இன்னும் மீட் பண்ணிருக்கோம். பட் இனிமே ஒன்றும் இதுவாகல, கண்டிப்பா வந்துடும். எனக்கு வந்து நான் ஊருக்கு போறப்ப, நான் ஊருக்கு போறது இல்லை, இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச பிறகு நான் போறது இல்லை. ஊர்ல வந்து எனக்கு சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம பையன் ஒருத்தர் ட்ரெண்டா இருக்கா பாத்தீங்கன்னா காட்டுறேன்னா பார்த்தா எனக்கு ஆச்சரியம் ஒன்னும் பேச வந்துச்சு எனக்கு. ஆனா எந்த ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்னடா சரி ஓகே டில்லி எந்த மீடியாவுக்குமே கொடுக்கல, இவருக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, என் ஊருக்கார அண்ணன் நான் எங்க வில்லேஜ்ல இவரை பார்க்கும்போது சின்ன வயசுல பார்த்தப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு வீடு. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி வசதியோ அந்த மாதிரிலாம் கிடையாது, சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்ட வீடு. அதுலேருந்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அவர் கூப்பிட்டு நான் வரல அப்படின்னா எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். இந்த இடத்துல நான் இருந்தேன், இந்த இடத்துல என்ன மாதிரி என் ஊரில் இன்னும் நிறைய பேர் இருப்பான். நான்லாம் ஒன்றுமே படிக்க தெரியாத இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த பேசுகிறேன் அப்படின்னா அதே போல அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல. காவேரி பக்கத்துல வில்லேஜ் என்ஜாய்மெண்ட் ஜகான் ஒருத்தர் இருக்கான், அவனையும் உள்ள கூட்டு வரலாம், அவனும் வளரணும்ல. கண்டிப்பான. சரி ஓகே, அவங்க யாராச்சும் வெளியில வருவாங்க, வில்லேஜ் லைஃப்ல இருந்து வெளியில வரணும், நம்மளால ஏதாச்சும் ஒரு பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியாதெல்லாம் இருக்காது அப்படின்னா நான் சரி ஓகே கண்டிப்பா கொடுப்போம், நானும் அண்ணனும் சரி பேசுவோம் அப்படின்னு தான் நான் இந்த இன்டர்வியூவே கொடுக்குறேன். அது இல்லாத இவர் ஒரு சஜெக்ஷனும் சொல்லியிருந்தாரு. நான் முக்கியமாக வந்து அந்த இன்சிடென்ட்டு கேட்குறத விட்டுட்டு, பட் உன் தம்பி தங்கச்சிக்கு என்ன ஆச்சு அதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்கணுன்னு நான் மறுபடியும் கூப்பிட்டேன். அவர் இதை தான் சொன்னார், இல்லைண்ணா நான் பேசுகிறேண்ணே அப்படின்னு நான் தான் வாண்டடாக பேசுகிறேன். என்ன நம்ம சொல்கிறது மூலிமா யாராவது பார்த்து ஏதாவது ஓகேங்களா ஒரு சுயநலம் கலந்த பொதுநலம் தாங்க நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன் ஓகேங்களா. இவன் எனக்கு இன்டர்வியூ பண்ணுறதுனால எனக்கு வியூஸ் என்ன வேணா வந்துட்டு போடும், ஆனால் எனக்கு முக்கியமாக அந்த பார்வை இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சா எனக்கு சந்தோஷம். அதுக்காக தான் நான் வந்து முக்கியமாக இதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பண்ணுங்க, பார்த்துக்கலாம். இல்லைண்ணா நம்ம ஒரு விஷயத்த பாருங்கண்ணா, நம்மளால ஒரு விஷயத்த பார்த்து அழகாக நம்மளால இது பண்ண முடியுது. அவங்களுக்கு ஒரு பார்வையே போகுது அப்படின்னு தெரியும் போது எனக்கு அது இன்னமும் கலங்குது, இன்னும் கொடுமை. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள்ல அதை நம்ம சரி, அதாவது எனக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு ஆனால் நாளைக்கு தீர்த்துருவேன், என்னால் அதை சரி பண்ணிக்க முடியும். பட் அவங்க பிரச்சனையை சரி பண்ண முடியாத இடத்துல இருக்காங்கன்னும் போது அது எனக்கு சரியான ஒரு இதுவே வரலண்ணா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை பார்க்க. கண்டிப்பாக யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம். நன்றி டில்லி, இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறேன். நல்லா நான் 10th ஃபெயில்னு சொல்கிறேன், 10th அட்டன் பண்ணி பாஸ், அதை பற்றி சொல்ல மெச்சூர்டு ஸ்பீச்சு, நல்லா பேசுகிறேன், எதுக்கு மேலே பேசுகிறேன். ஸோ நம்ம ஊரில் இருக்கிறவங்க வாய் இருக்குன்னு தெரியும், நல்லா வந்துடுவோம், பார்த்துக்கலாம். சரியா? ஏன்னா நம்ம ஊரில் நிறைய விஷயம் நடந்துச்சுன்னா அதனால தான் நான் 10th ஃபெயில் ஆனேன் அப்படின்றது ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம 10th ஃபெயில் ஆகிட்டோம், இதை தாண்டி நமக்கு லைஃப் வராதுன்னு நினைக்கிறீங்களா, நான் என்னையே நான் மாற்றி காட்டுறதுலேருந்து அந்த லைஃப் மாறும். ஸோ அந்த இடத்துல நான் அட்டம்ப்ட் போட்டு பாஸ் ஆனேன், ஆனால் சூப்பராகவே எழுதுனேன். நமக்கு சோசியல் சயின்ஸில் ஃபெயில் நான் சோசியல் சயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டு யார் வீட்டில், ராஜேந்திரன் வீட்டில் தறி ஓட்டி இருந்தேன் நான். சரி, அங்கே செல்வம் இருக்கேன்ல, செல்வம் புக்கு வந்து நான் தள்ளி அவன் வந்து 1 மார்க் கொஸ்டின் மென்ஷன் பண்ணி வச்சிருந்தான். ஸோ அப்படி ஐஸ் போயிடுச்சு, தறி ஓட்டிகிட்டே இருக்கேன், ஏன்னா போர் அடிக்குதுன்ட்டு சோசியல் சயின்ஸை ஓவரா 1 வேர்டா காலக்கோடா மேப் பார்த்துட்டு வெறும் இது தான் அப்படியே போய் எழுதி பாஸ். 1 வேர்டு காலக்கோடு மேப் இதை மட்டும் தான் எழுதுனேன். கிட்டத்தட்ட 51 மார்க்கு. இதை நான் அப்பயே பண்ணியிருந்தேன்னா பாஸ் ஆகிருப்பேன். ஸோ அப்படிதான். ஸோ லைஃப் அப்படித்தான், எப்போ என்ன சொல்லி கொடுக்குறதே தெரியாது. சரி, நான் தான் 10th அவ்வளோ மார்க் எடுத்தேன், 12th எடுத்தேன், அப்படிதான் வந்து உட்காருவோம். புரியுதா? பார்த்துக்கலாம். சரியா? ஓகே டெல்லி, வந்து பேசுறது சந்தோஷம். கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணது எனக்கு அது ஒன்று. ஓகே சந்தோஷம். அப்படியே ஒரு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ.